உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாதத்தை பொறுத்தவரையிலும் 2 அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஒன்று, குரு பயிற்சி. திருக்கணிதம், வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ராகு பகவான் பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது. அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஏறக்குறைய ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே கடகராசியில் அமைகிறார். இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். மீனராசியில் 12 காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன் பகவான். அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கிரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும், அதே சமயத்தில் பல தொழில் மல்டி பிஸ்னஸ், ஒரே நபர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும், மனசு நோகாமல் கொண்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது. அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார். திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது. செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது. அப்போ பல விஷயங்களை நாம் உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம். வாருங்கள் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னாக்கா, ஜென்ம குரு. மிதுனராசி என்பவர்களே, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், ஸ்தான பலம் பெற்றிருக்கிறாரு. சார் நீங்கள் எனக்கு தொழிலே இல்லை, எனக்கு பிஸ்னஸே இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் சும்மா இருக்கார் அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு தொழில் இப்போ தாங்க நல்லா வேலைக்கு போகிறாரு, இப்போ தான் ஒரு வாரமாக அவரை ஏதோ சொந்தமாக எடுத்து செய்கிறாரு. நாங்கள் எதுவுமே சொல்லி பார்த்து விட்டுட்டோம், இப்போ அவராக எடுத்து செய்கிறார். அந்த மாதிரி முழு சோம்பேறிகள் கூட
எழுந்து நின்று வேலை செய்யக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த மே மாதம் அமைகிறது. வேலைக்கே போகாத, காரணம் சொல்லக்கூடிய முழு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவங்க, அலட்சியமாக இருக்கக்கூடியவங்க, பையன் வேலைக்கே போக மாட்டான், சோர்ந்து எங்கேயோ உட்காந்துக்கிறான், அல்லது வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறார், இல்லை பொண்ணு வேலைக்கு போக மாட்டேங்குது, ஏதோ ஒரு விஷயம், வேலைக்கு போகல, சுறுசுறுப்பாக இல்லை, ஒரு கலகலப்பாக பேச மாட்டேங்கிறாங்க, போகிறது வருது அப்படியே அமுக்கமாக உட்காந்துக்கிறாங்க, மனசில் என்ன இருக்குன்னே தெரியல, அழுத்தமாக இருக்காங்க, கேட்டால் ஒன்றும் இல்லைன்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது தொழில் ரொம்ப மந்தமாக இருந்திருக்கலாம். வியாபாரம் தொழில் ரொம்ப ஒரு மந்தமான சூழ்நிலையில் கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு மந்தமான சூழ்நிலையில் இருக்குமே, ஆனால் அந்த மந்த நிலைகள் எல்லாம் விலகி ரொம்ப சுறுசுறுப்பாக, ஒரு வேகமாக, ஒரு உத்வேகத்தோடு வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் நாம் எப்பொழுதுமே அது சொல்வது உண்டு. காரணம் என்னன்னாக்கா, அவங்க வீட்டுக்கு இப்போ தான் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அந்த குரு கிரகம் உள்ளே வந்திருக்கிறார். அதே போல் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அற்புதமான வீடு, குருவுடைய வீட்டில் ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். இப்போவுமே மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமானவர். யாருமே வேலைக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போகாமல். சில பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு அழுவாங்க, சில பசங்க ஸ்கூல் போயே ஆகணும்னு அழுவும். ஒரு சில குழந்தைகள் நான் போக மாட்டேன், இன்றைக்கி லீவ் போட்டுக்குவா நான் அழுதுன்னு இருக்கும். ஒரு சில குழந்தைகள் நான் ஸ்கூல் போகணுன்னு அழுவும். அதை போல் மீன ராசியில் சனி பகவான் இருப்பாரே ஆனால் அது உயர்ந்த ஸ்தான பலம். அப்போது வேலைக்கு போகாதவர்கள் கூட வேலைக்கு போவாங்க, நடக்காத தொழில்கள் கூட நடந்துவிடும். அப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும், நான் சொல்வது இதுதான். ஒரு அருகாமையில் இருப்பீங்க, இந்தியாவுக்குள்ளே இருப்பீங்கனாக்கா, நிச்சயமாக ஒரு நல்ல நாள் பார்த்து, உங்கள் ஜாதகத்தை கொண்டு நல்ல நாள் பார்த்து, உங்கள் தொழிற்சாலைகளையோ, ஒரு கம்பெனியில், உங்கள் ஃபேக்ட்ரியில், அல்லது உங்களுடைய இல்லங்களிலே, வீட்டிலே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுத்தியை கணக்கிட்டு, கோச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு என்ன மாதிரியான ஒரு பூஜை செய்யலாம், என்ன மாதிரியான ஒரு யாகம் செய்யலாம், ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணலாமா, இல்லை ஒரு வாராகி ஹோமம் பண்ணலாமா, இல்லைனாக்கா ஒரு சக்கரத்தாழ்வார் ஹோமம், அப்படி இல்லைனாக்கா அந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் ஹோமம், இப்போ கல்விக்குன்னா அயக்ரீவர், இல்லை ஒரு ஆயுஷ் ஹோமம், ஒரு தன்வந்திரி, நோய் நொடிகனாக்கா மிருத்யுஞ்சய ஹோமம். அப்போ இதை போல் மிதுன ராசி என்பர்களே, உங்கள் கம்பெனி ஆனாலும், ஃபேக்ட்ரி ஆனாலும், கடைகள் ஆனாலுமே கூட ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் ஜாதகப்படி என்ன ஹோமங்கள்லாம் அது யாகங்கள்லாம் செய்தால் சிறப்பாக இருக்குமோ. ஏன்னா குரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதுனாலையும், தொழில் ஸ்தானம் சிறப்பாக சனி பகவான் ஸ்தான பலம் பெற்று சூப்பராக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலும், தொழில் அமைப்பு சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய காலம் என்பதனாலும், ஒரு யாகம் அல்லது ஒரு பரிகார ஹோமங்கள் செய்து கொள்வது, பூஜைகள் செய்து கொள்வது சிறப்பு. ஆமாம் மிதுன ராசி என்பர்களே, குரு பகவான் உள்ள வந்திருக்கிறதுனால நடக்காத தொழில்கள் கூட நடந்துவிடும். நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சுருக்கேன் சாமி, எனக்கு டல்லாகிடுச்சு, நான் அதில் தான் நிறைய கோடியாக சம்பாதிச்சேன், லட்சமாக நான் சம்பாதிச்சேன், ஆனால் பாருங்கள் இப்போ எனக்கு நஷ்டம், நான் போட்ட காசு எனக்கு வருமா? நிச்சயமாக இந்த மாதம் வரும். இதுக்கெல்லாம் தான், இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் தான் நாம் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறோம், பரிகாரங்கள், யாகங்கள் சொல்கிறோம். அப்போ நீண்ட நாளாக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர்ச்சி அடையில் லாக் ஆகியிருக்கு. நான் ஒரு இடம் வாங்கி வச்சேன், இடம் மூவ் ஆகவே இல்லை, விற்பனையே ஆகலை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் காரணம் சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பவர்களில் இதையெல்லாம் கூட நடக்காத பல விஷயங்கள் நடந்துவிடக்கூடிய அற்புதமான கால நேரம்.
அதே போல உத்தியோகம், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக 45 வயசுக்கு மேலே உத்தியோகம் போச்சுனாக்கா வேலைக்கு எடுக்கிறது கஷ்டம். 45 வயசுக்கு மேலே இப்போ வேலைக்கு எடுக்க மாட்டுறாங்க. 45, 48, 52 இவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுதுன்னா திரும்பவும் மறுவேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை போல் வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு மீண்டும் அதே கம்பெனியில் வேலை கிடைக்குமா சாமி, இல்லை வேறு கம்பெனி கிடைச்சா கூட பரவாயில்லை, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதம். குரு சிறப்பாக இருக்கார், சனி சிறப்பாக இருக்கார், சுக்கிரன் சிறப்பாக இருக்கார். ராசிக்கு 5, 12 கூடிய சுக்கிரன் சனியோடு இணைந்திருக்கிறார். அப்போ வேலை கிடைக்கணுமா? நிச்சயமாக சிறு சிறு தினந்தோறும் ஒரு 108 நாள் காலம்பர 6 மணிக்கு எழுந்து விநாயகர் பெருமான் ஆலயம் சென்று விநாயகரையும் மரசமரத்தையும் ஒரு 21 சுற்றி ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. தாம்பூலம் தூப தீபம் செஞ்சு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக 108 நாளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். 3 மாதத்தில் வேலை கிடைக்கும். எளிமையான பரிகாரம். அப்போ இது போல் உங்களுக்கான பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். மெயினாக ஆப்ரேஷன்ஸ், உடல்நிலை வெப்பமடைதல், அல்லது ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஏற்படுவது, அல்லது அங்கங்கே கட்டிகள் உள்ள வெளிப்புறமாகவோ உள்புறமாகவோ கட்டிகள் இருப்பது, மெயினாக எலும்பு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே கூட ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே. ஆனால் மிதுன ராசி என்பர்களே அந்த சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்வது சிறப்பு. ஸ்கல் இது போன்ற விஷயங்கள்லாம் மட்டும் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மனசு சரியில்லாமல் இருக்குது, மனசில் அதிகமான மனக்குழப்பம் இருக்குது, மனசில் பயம் இருக்குது, வீண்பழி அவமானங்கள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இன்னும் நீங்கள் சரியான கோவிலுக்கு போகலை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் சரியான குருமார்கள் கிடைக்கலன்னு அர்த்தம். நல்ல குருமார்கள் கிடைச்சி உங்களுக்கு வழிகாட்டலைன்னு அர்த்தம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், குடும்ப உறவுகள், கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், பிள்ளைகளால் வரக்கூடிய மனக்கவலைகள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அது வறுமையாக இருக்கலாம், பணங்காசாக இருக்கலாம், அல்லது ஒருத்தரை பற்றிய மன கவலைகளாக இருக்கலாம். பையனை நினச்சா கஷ்டமாக இருக்குது சாமி, வீட்டுக்காரன் நினச்சா கஷ்டமாக இருக்குது, மனைவி நினச்சா கஷ்டமாக இருக்குது, பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது, அடங்க மாட்டேங்குது, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, இல்லை பசங்க படிச்சுட்டு வேலை கிடைக்கல, இல்லை படித்து வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கலை, இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள், இதெல்லாம் குலவழி சாபங்கள், பிதிருதோஷமாக இருக்கலாம், இல்லை வழி கர்மாவாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் சனி பிரீத்தி செய்வீர்களே. ஆனால் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அந்த பெண்கள் வழிபாடு, ஒரு சுமங்கலி பிரார்த்தனையோ சுகாசினி பூஜையோ, அந்த மாதிரியான சுமங்கலி வழிபாடுகளோ, அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வீர்களே. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் குழப்பம் தீர, அல்லது உங்களுடைய குற்றங்கள் நீங்க, தோஷங்கள் நீங்க, நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த மாதம், மே மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.